இந்த மாதிரி நடவடிக்கை முன்னாள் அமைச்சர்கள் மீது நாங்கள் எடுக்க போகிறோம் என்றால் நீங்களும் ஜாக்கிரதை. திருப்பி திருப்பி விஜய் கேபினெட் மீட்டிங்ல சொல்வது என்ன, ஜாக்கிரதையா இருங்க. அப்படி போடும்போது அதுல என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சிவா சார், தான் முக்கியம். என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா, எவ்வளவு வசூல் செய்யணுமோ வசூல் செஞ்சு அரசுக்கு எவ்வளவு வரணுமோ அவ்வளவு வரல. ஏன் வரல? ஊழல். ஒரு கடன்காரன்ட்ட எப்படி நம்ம மாட்டிட்டு அவதிப்படுவோமோ அந்த மாதிரி இன்று தமிழ்நாடு அரசு மாட்டிட்டு கிடக்குது. அதுக்கு காரணம் கடந்த 5 ஆண்டு காலம், அதுக்கு முன்பாக இருந்த 5 ஆண்டு காலம், 10 ஆண்டு காலம் அதிமுக அரசு உள்பட அது தவறான தகவலோட நான் சொல்றேன், மறைத்து வைத்த தகவல்கள். அது யார் யார்கிட்ட போயிட்டு அது இதெல்லாம் சம்பாதிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் அவர் என்ன பண்றாரு விஜய்? முதல் கட்டமாக கசியறதை தடுக்கிறார். அவங்க தொடர்ந்து இப்போ ஆல்ரெடி அட்டாக் ஆரம்பிச்சிட்டாங்க. 1 மாதம் 6 மாதம்லாம் யாரும் காத்துட்டு இல்லை, இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு வேண்டி நிதி ஒதுக்கீடு இல்லை. இப்போதான் வந்து இது ஏதோ இப்போ புதுசாக ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. அது எப்படி 1 மாசத்துல இந்த பிரச்சனை வந்தது? அதை தவிர்த்துங்க, இப்போ ஆல்ரெடி விஜய் அரசு கிட்ட பல புகார்கள் வந்துட்டு இருக்கு. பணம் கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்களே, எந்த கான்ட்ராக்ட் இருந்தாலும் எக்கச்சக்கமா பணம் கொடுத்தவங்க, அமைச்சர்களுக்கு, அமைச்சர் மகன்களுக்கு, அமைச்சர் குடும்பத்துக்கு. இது மேலெல்லாம் நடவடிக்கை கட்டாயம் எடுக்க போறாரு. ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம் சார். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தாவேக அரசாங்கம், நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இதுல 60 ஆண்டு காலம் அளவுக்கு வாங்கிய கடன் 5 ஆண்டுகளில் திமுக கடந்த காலத்துல வாங்கி இருக்காங்க. அதே நேரத்துல தனிநபர் கடனை பொறுத்த வரைக்கும் பெருமளவு உயர்ந்திருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களுமே வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கு. இந்த வெள்ளை அறிக்கை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, இவர் நம்ம முதல்வர் விஜய் தேர்தல் பிரச்சாரம் போது சரி, அதுக்கு பிற்பாடு என்னைக்கு பதவி ஏத்துண்டாரோ அன்னைக்கு இதே தான் சொன்னார். அன்னைக்கு தான் அவர் சொன்னார் ஒயிட் பேப்பர் கொண்டு வரோம்னு. அதாவது என்னன்னா, மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ்நாடு மக்களுக்கு முழு விவரத்தை முதல்ல தெரியப்படுத்தணும். ஏன்னா இப்ப தொடர்ந்து நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, எதிர்கட்சிகள் திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், அவங்க தொடர்ந்து இப்ப ஆல்ரெடி அட்டாக் ஆரம்பிச்சிட்டாங்க. 1 மாசம் 6 மாசம்லாம் யாரும் காத்துட்டு இல்லை, இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. இது சரியில்லை, அது சரியில்லை. அப்படி இருக்கும் பொழுது உள் நிலைமையை சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப மின்சார கட்டுப்பாடு பாருங்க, தமிழ்நாடுல மின்சார பற்றாக்குறை இல்லை. ஆனா மின்சாரத்தோட விநியோகம், மின்சாரத்தோட அதுக்கு வேணுங்கிற இதெல்லாம் இருக்கு பாருங்க, டெக்னிக்கல் சப்போர்ட். அது புது சப்ஸ்டேஷனா இருக்கட்டும், டிரான்ஸ்ஃபார்மரா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் பாருங்க கடந்த 5 ஆண்டு காலத்துல ஒரு விதமான கவனமும் செலுத்தப்படலைங்கிறது வெளியில வருது. அதுக்கு வேண்டி நிதி ஒதுக்கீடு இல்லை. இப்பதான் வந்து இது ஏதோ இப்ப புதுசா ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. அது எப்படி 1 மாசத்துல இந்த பிரச்சனை வந்தது? அதுக்கு பிறகு இப்போ விஜய் வந்து ஒரு மீட்டிங் போட்டு 15,000 கோடி புது சப்ஸ்டேஷன், குறைஞ்ச ஒரு 230 சப்ஸ்டேஷன் போடணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு என்ன புரியுறது, ஒயிட் பேப்பர்ல 2-3 விஷயம் வருது சிவா சார். எது டெல்லியிலேயே நோட் பண்ணியிருக்காங்க என்னன்னா, ஒன்று கடனை பத்தி. அதாவது டோட்டல் கடன் இன்னைக்கு வந்து கடன் என்னன்னா, அரசு கடன் வாங்கியிருக்கு. தமிழ்நாடு அரசு கடன் வாங்கியிருக்கு. எவ்வளவு கடன் வாங்கியிருக்கு இந்த தேதியில? டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க கூறுவது போல 13.18 லட்சம் கோடி. நீங்க ஒரு லட்சமே எப்படி 13 லட்சம், 13.1 லட்சம் கோடி. அதுலயே ஒரு புதுசா என்ன சொல்றாங்க என்னன்னா, இதுல வந்து இது இந்த பிக்சர் இருக்கு பாருங்க. அதாவது போன பட்ஜெட்ல திமுக அரசு தெரிவிச்சேன்னா எங்களுக்கு 10 லட்சம் கடன் இருக்குது, 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. ஆனா அதுக்கு மேல வேற வெளியில கடன் வாங்கப்பட்டிருக்கு. அப்ப ஒரு ஒரு மாநில அரசு கடன் வாங்குவது தப்பு இல்லை, எல்லா மாநில அரசும் வாங்குது. ஆனா கடன் எதுக்காக வாங்கப்பட்டது, ஏன் வாங்கப்பட்டது, எதுக்காக செலவீடு செய்யப்பட்டது, இந்த 3 கேள்வி நீங்க பார்க்கும் பொழுதுதான் ஒரு அதிர்ச்சி தருது. அதாவது எப்படின்னா, உங்க வீட்டுல வந்து
இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ உங்கள் நீங்கள் வீட்டில் புதுப்பிக்க போகிறீங்க, இல்லை இன்னும் ஒரு மாடி கட்ட போகிறீங்கன்னா நீங்கள் கடன் வாங்கலாம். ஆனால் வாங்கின கடனில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அசெட் கிரியேட் பண்ணுறீங்க. நீங்கள் மாடி 2 ரூம் போடுறதுக்கு முன்னாடி இருந்த உங்கள் வீட்டோட வேல்யூ, அது போட்டப்புறம் வேல்யூ ஏறுறச்சோ அந்த கடன் வந்து உங்களுக்கு ஜஸ்டிஃபைடு. ஆனா இங்க எப்படி கடன் வாங்கப்பட்டிருக்குன்னா, பெரும்பாலும் கடன் என்னன்னா அன்னி செலவை இது பண்றதுக்கு. ஒரு அரசு பணி நடந்துட்டு இருக்கு பாருங்க. அந்த செலவு பார்த்தீங்கன்னா, அந்த செலவுல ஒண்ணும் புதுசா ஒண்ணும் கிரியேட் ஆகல. ஒரு அசெட் ஒண்ணும் வரல. அதாவது செலவு வாங்கி பண்ணலாம். ஆனா அதுக்கு பிறகு என்ன உங்களுக்கு அதுல என்ன வருமானம் வருதா அரசுக்கு? வரல. அதனால தான் இது கவலைக்கீடு 1. 2வது ஒரு பெரிய விஷயம் என்ன நான் படித்ததுல புரிஞ்சது என்னன்னா, அந்தந்த மாநில அரசு வரி வகுத்து வரி போட்டு எடுக்குறாங்க. எதுல வரி? இப்ப மணல் இது பண்றாங்க. பல மினரல்ஸ் எல்லாம் எடுக்குறாங்க. அதுல லாயல்டி இருக்கு. அதெல்லாம் இருக்குது. அத தவிர்த்து பார்த்தீங்கன்னா, இப்போ லிக்கர்ல இது போடுறாங்க. வேட் போடுறாங்க. எக்சைஸ் போடுறாங்க. இந்த மாரி பல இதுல போடுறாங்க. இப்போ மோட்டார் வெஹிக்கிள் டாக்ஸு, அப்புறம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் குட்ஸ் இப்போ லாரியில எடுத்துட்டு போகும்போது அதுக்கு டாக்ஸ் போடுறாங்க. அப்படி போடும்போது அதுல என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? சிவா சார் இதான் முக்கியம். என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா, எவ்வளவு வசூல் செய்யணுமோ, வசூல் செஞ்சு அரசுக்கு எவ்வளவு வரணுமோ அவ்வளவு வரல. ஏன் வரல? ஊழல். ஊழல்னால வர வேண்டிய இத அப்படியே விட்டாங்க. அப்ப அரசுக்கு வராம, அது ஸ்டேட் இப்போ எடுக்கிற டாக்ஸ் வந்து வேற எங்கேயோ போயிடுச்சு. இப்ப நமக்கு மணல் கொள்ளை புரியுறது. இப்ப மினரல்ஸ் கொள்ளை புரியுறது. பல கொள்ளைகள் நடந்து அவன் பாக்கெட்டுக்கு போயிடுச்சு. அரசுக்கு வர வேண்டியது வரல. அப்படி அரசுக்கு வரலன்னா என்ன ஆகுது? அப்படி வரலன்னா, அரசுக்கு வர வேண்டியது வரலன்னா, அரசு சில வளர்ச்சி திட்டம் வச்சிருக்கு பாருங்க. இப்ப குழந்தைகளுக்காக மிட் டே மீல் ஸ்கீமா இருக்கட்டும், இல்ல மகளிர்களுக்காக ஏதாவது இருக்கட்டும், அதுக்கு அவங்களுக்கு பணம் இருக்காது. அப்ப விஜய் என்ன சொல்ல பார்க்கிறாரு இந்த ஒயிட் பேப்பர்ல, எது அரசுக்கு வர வேண்டிய பணம் வராம அது கடன அது இதுவா போயிடுச்சு. அது அத லீக்கேஜ் ஆயிருக்கு. அதாவது கசிஞ்சு இருக்கு. கசிஞ்சு எங்க போயிருக்கு? அதாவது டாஸ்மாக் கடையிலேருந்து ஆரம்பிச்சு, நீங்க மத்தபடி என்னென்னலாம் டாக்ஸ் போடணுமோ அது எதுவுமே அது வந்து அரசுகிட்ட வரவே இல்ல. அதனால அரசு நடத்துவதற்காக தொடர்ந்து கடன் எடுத்துட்டே இருந்திருக்காங்க. அதுல ஒண்ணு அசெட் கிரியேட் பண்ணல. இது 2ம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமான விஷயங்க. ஏதோ திராவிடன் மாடல்னா இந்த மாரி மாடல் ஆனா அதே நேரத்துல ஒரு விஷயம் சொல்றது ஒயிட் பேப்பர். மகாராஷ்டிராவை எடுத்துக்கோங்க, குஜராத் எடுத்துக்கோங்க, கர்நாடகா எடுத்துங்க. தமிழ்நாடு போல நன்றாக வளர்ச்சி அடைந்த, வளர்ந்து கொண்டு இருக்கிற மாநிலங்கள். அவங்களோட வறுபடி எப்படி இருக்குது? இங்கேயே வறுபடி குறையிறது டாக்ஸ்ல. அதுக்கு முழு காரணம் அரசியல் லெவல்ல ஊழல், கவர்மெண்ட் லெவல்ல ஊழல், அமைச்சர் லெவல்ல ஊழல். அத விஜய் அழகாக எடுத்து காட்டிட்டார். சார் அதே நேரத்துல திமுக ஆட்சியில இருக்கும்போது ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. தனிநபர் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல தான் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற தகவல்களை எல்லாம் முன் வச்சாங்க. ஆனா இந்த வெள்ளை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் தமிழகம் கடனில முதல் நிலையில இருக்கிறது. தனிநபர் கடனில வந்து ஒரு பிறக்கக்கூடிய குழந்தை சுமார் 1,28,930 ரூபாய் கடன் சுமையோட பிறக்குது அப்படின்னு சொல்லி வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கு. அப்போ கடந்த காலத்துல ஸ்டாலின் அவர்கள் சொன்ன தகவல்கள் தவறான தகவல்களா எப்படி சார் புரிந்து கொள்வது? அது தவறான தகவலோட நான் சொல்லுவேன் மறைத்து வைத்த தகவல்கள். அதாவது இப்ப பாருங்க, நீங்க கடன் நீங்க யார்கிட்ட வாங்குறீங்களேன்னா, அவர் வட்டி போடுவார் உங்களுக்கு. அது வங்கியா இருக்கட்டும், இல்ல தனிநபரா இருக்கட்டும். நீங்க திருப்பி தரும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, கடன் எக்கச்சக்கமா வாங்கிட்டே இருந்தாங்க. அதாவது டே டு டே எக்ஸ்பென்சஸ் இது பண்றதுக்கு. ஆனா அதிலே பாருங்க எவ்வளவு வரி வசூல் பண்றாங்களோ, அதுல 23% என்ன வரி சரியா வரி வசூலாகல. ஆனா வசூலான வரியில பார்த்தீங்கன்னா 23% வெறும் கடன்காரனுக்கு திருப்புறதிலே போயிருக்கு. 23லேருந்து 35% வெறும் கடனை திருப்புறதிலே போயிருக்கு. அப்ப கடனை திருப்பிட்டே, அதாவது வட்டி திருப்பது, கடனை தான் திருப்பலையா? அதான் இருக்குதே. கடனை திருப்பாம வட்டி கட்டிட்டே இருக்காங்க. ஒரு கடன்காரன்ட்ட எப்படி நம்ம மாட்டிட்டு அவதிப்படுவோமோ, அந்த மாரி இன்று தமிழ்நாடு அரசு மாட்டிட்டு கிடக்குது. அதுக்கு காரணம் கடந்த 5 ஆண்டு காலம், அதுக்கு முன்பாக இருந்த 5 ஆண்டு காலம், 10 ஆண்டு காலம் அதிமுக அரசு உள்பட
அதாவது போயிட்டு இருக்கு, செலவு பண்ணிட்டு இருக்காங்க, அவன் பணம் பண்ணிட்டு இருக்காங்க, வசூல் பண்றது புது வழி இல்லை. அதனால்தான் நீங்க இப்ப என்ன இதெல்லாம் எதுக்கு அவர் எடுத்து சொல்றார் விஜயன்னா, சொல்ல பாருங்க, ஏதாவது பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் வரணும்னா இந்த கசியறதெல்லாம் நிறுத்தணும். இப்போ ஒன்றும் இல்லை பாருங்க, பாட்டில திருப்பி கொடுத்தா 10 ரூபா, அதுக்கு தனி மெஷின் போட்டிருக்காங்க பல இடத்துல. இல்லைன்னா முன்ன இந்த பாட்டில் யார் எடுத்துட்டு போயிருந்தாங்க, அது யார் யார்கிட்ட போயிடுது, அது இதெல்லாம் சம்பாதிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் அவர் என்ன பண்றாரு விஜய், முதல் கட்டமாக கசியறதை தடுக்கிறாரு. ஏன்னா பாருங்க, புது வரி போட முடியாது, மக்கள் மீது இன்னும் நீங்க சுமையை ஏற்ற முடியாது. ஒரே வழி என்னன்னா கசியறதை குறைப்போம். அப்புறம் கடன் எதுக்கு எடுத்தாலும் அந்த கடன் அதுல தமிழ்நாடுக்கு, தமிழ்நாடு அரசுக்கு அதுல ஒரு அதோட வேல்யூ ஏறணும். சும்மாவாது செலவு பண்ணிட்டு எதை விட செலவு பண்ணலாம் நீங்க. சும்மா இந்த திட்டம் அந்த திட்டம் சும்மா பேர் சொல்லி பண்ணலாம். ஆனா சரி, அது அந்த பணத்துல ஒண்ணு நீங்க புதுசா கிரியேட் பண்ண மாட்டீங்க. இப்போ இந்த வெள்ளை அறிக்கை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சார், இப்போ திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுமா சார்? காரணம் என்ன அப்படின்னா, இதுல பெருமளவுல ஊழல் நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த வெள்ளை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் வெளிச்சம் காட்டுவதாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த காலத்துல பல வழக்குகள் முன்னாள் அமைச்சர்கள் மேல இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த வெள்ளை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இடி, சிபிஐ, தமிழ்நாட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை இன்னும் வேகம் எடுப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்குமா சார்? கட்டாயமாக. ஏன்னா இந்த இது கசிஞ்சது காரணம் என்ன, இந்த கசிஞ்ச போன அந்த பணத்தை யார் வசூல் பண்ணாங்க, அந்த வசூல் பணத்தை யார்கிட்ட இருக்குது, அதை வச்சுட்டு என்ன பண்ணாங்க. பாருங்க, பணம் சேரும்போது ஊழல் பணமா இருந்தாலும் சரி, எந்த பணம் சேர்ந்தாலும் அந்த பணத்தை வச்சுட்டு ஏதாவது பண்ண தோணும். ஒண்ணு இல்லைன்னா நிலத்தை வாங்கி போடுவாங்க, பில்டிங்கை வாங்கி போடுவாங்க. இங்கே ப்ராப்பர்ட்டி கர்நாடகா, பெங்களூரு, ஹைதராபாத்து, சிங்கப்பூர் ஏதாவது நடக்கும். அதில் பணம் சும்மா இருக்காது. அதை தவிர்த்துங்க, இப்போ ஆல்ரெடி விஜய் அரசு கிட்ட பல புகார்கள் வந்துட்டு இருக்கு. பணம் கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்களே, எந்த கான்ட்ராக்ட் இருந்தாலும் எக்கச்சக்கமா பணம் கொடுத்தவங்க, அமைச்சர்களுக்கு, அமைச்சர் மகன்களுக்கு, அமைச்சர் குடும்பத்துக்கு. இது மேலெல்லாம் நடவடிக்கை கட்டாயம் எடுக்க போறாரு. அதாவது என்னன்னா முள்ள பண்ணணும் பார்க்குறாரு அவர். ப்ரூஃப் எவிடன்ஸ், ஏன்னா எவிடன்ஸோட போனோம். ஏன்னா எவிடன்ஸ் இல்லைன்னா அது பழி வாங்குற அரசியல் ஆகிட்டு அது பேக் ஃபயர் ஆகலாம். அப்புறம் இந்த மாதிரி செய்யும் போது இன்னொரு விஷயம் ஆகுது சிவா சார். விஜய் தன்னோட அமைச்சர்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கிறார். இந்த மாதிரி நடவடிக்கை முன்னாள் அமைச்சர்கள் மீது நாங்கள் எடுக்க போகிறோம் என்றால் நீங்களும் ஜாக்கிரதைன்னு. திருப்பி திருப்பி விஜய் கேபினெட் மீட்டிங்ல சொல்வது என்ன, ஜாக்கிரதையா இருங்க, யார்கிட்ட பழகிறீங்க, யாரை பக்கத்துல வச்சிருக்கீங்க, அவங்க மேல ஒரு கண்காணிப்பு இருக்கட்டும். ஏன்னா இது அந்த அரசுல உட்கார்ந்தாச்சு, அமைச்சர் ஆயாச்சுனால இதெல்லாம் வந்துருவாங்க. உங்களுக்கு இவ்வளவு தந்துரும், உங்களுக்கு இவ்வளவு தந்துரும், இதை பண்ணி கொடுத்துருங்க, அது பண்ணி கொடுத்துருங்க. ஆனா ஒண்ணுங்க, இது சிவா சார், நம்ம அது டிவிக்கு அரசியலா டிஎம்கே அரசியலா பார்க்காம பொருளாதார ரீதியில பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல முடிவு. அறிக்கைக்கு பிறகு, இந்த வெள்ளை பேப்பர் அறிக்கை, ஒயிட் பேப்பருக்கு பிறகு ஒரு எல்லாருக்கும் டிபார்ட்மெண்ட்ல, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு ஒரு புது உணர்ச்சி வரும். எதுக்கு செலவு செய்கிறோம், எப்படி செலவு செய்கிறோம், அந்த செலவு மூலமாக தமிழ்நாடு மக்கள் எப்படி பயன் பெறுகிறார்கள், தமிழ்நாடு அரசுக்கு என்ன பயன் இருக்கிறது, இந்த 3 கேள்வியை வைத்துக் கொண்டுதான் இனிமே பல நடவடிக்கைகள், பல திட்டங்கள் செயல்படணும். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம் சிவா சார், வணக்கம்.